நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய கிறிஸ்தேசுவினாலும் நம் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த பரிசுத்த ஆராதனைக்கு தொடக்கமாக கிறிஸ்து சபை பாமாலையில் 267வது பாமாலை போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும் வானோர் கூடி பாடவும் இன்பமாய் பாரிலேயும் நாம் சங்கீர்த்தனம் செய்ய போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும் என்ற பாமாலையை பாடுவோம். Amen.
ஆராதனை வேளையிலே எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னமாயிருக்க உம்மை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகி கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜபங்களையும் ஆராதனைகளையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். நாம் ஜப நிலையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நம்மை ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் ஜப நிலையிலே நாம் நமது பாவங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே 2 நிமிடம் அமைதியாக இருந்து அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை என்று உணர்ந்து அறிக்கை செய்யவும், உணர்ந்து அறிக்கை செய்யதை விட்டுவிடவும் கடவுள் அருள் தர வேண்டும் என்றும் நாம் வேண்டிக் கொள்வோம். 2வது பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல எல்லாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்குமை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டு அருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றலையும் தந்தருள்வாராக, ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த ஞாயிறு தியானத்துக்குரிய திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். இன்றைக்காக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 15. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகின்றவன் தானே.
அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் தன் பார்வைக்கு கீழ்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறார். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. பாடம் முடிந்தது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாக்கிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவரின் இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்தில் உமக்கு பிரீதியாயிருப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அரசனுடைய அனுமதியோடு நம்முடைய வழிபாட்டை திட்டமிட்டு சிறிய அளவிலே நாம் நடத்தி கொள்கிறோம். கூட்டம் குறைவாக இருக்கிற பொழுது திருவிருந்து வழிபாட்டுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற வகையிலே ஞாயிறு ஆராதனைகளிலே அதை நாம் தவிர்க்கிறோம். சீக்கிரம் அதற்கான அறிவிப்பு வரும் என்றும் நாம் காத்திருக்கிறோம், ஜெபிக்கிறோம். எனவே இன்றைக்கு தென்னிந்திய திருச்சபை ஒழுங்குப்படி இறை மக்கள் ஞாயிறு, லைட்டி சண்டே, இறை மக்களின் சாட்சி அல்லது சான்று, அதற்கான வாழ்த்துதலோடு உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த இறை மக்கள் ஞாயிறு லைட்டி சண்டேவில் the lay people's participation in life and work of the church, திருச்சபை மக்களின் பங்களிப்பு திருச்சபையின் வாழ்விலும் பணியிலும் என்னவாக இருக்க வேண்டும் என்று திருமறை நமக்கு அழைப்பு கொடுக்கிறது என்பதை இந்த நாளிலே இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற 4 திருமறை அடிப்படைகளிலே சிந்திக்க விரும்புகிறேன். அது தானியேல் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 30 முடிய, சங்கீதம் 15, லூக்கா 10ஆம் அதிகாரம் முதல் 20 வசனங்கள், அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 24 முதல் 28 முடிய இந்த 4 திருமறை பகுதிகளை நாம் சிந்திப்போம். குறிப்பாக லே பீப்புளுடைய இம்பார்ட்டன்ஸ் திருச்சபையில் எப்பொழுது ஏற்பட்டது என்றால், ஆஃப்டர் ரெஃபர்மேஷன், ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்பாக திருச்சபையில் சீர்திருத்தம் உருவான பொழுது இது உருவானது. அதுவரைக்கும் அது பிரிஸ்ட்லி சர்ச்சாக இருந்தது. ஆயர்களுடைய ஆராதனையாகவும் சபையாகவும் அது இருந்தது. போப்பாண்டவர் அவர்தான் திருச்சபையின் தலைவர் என்று இருந்தது. புராட்டஸ்டன்ட் சர்ச் உருவான பொழுது திருச்சபையின் தலைவர் கிறிஸ்துவே என்று விசுவாசத்தை உறுதிப்படுத்திய பொழுது லே பீப்புளுடைய பார்ட்டிசிபேஷன் இன்க்ரீஸ் ஆகி the priestly church became people church. அந்த அடிப்படையில் தான் லைட்டி சண்டேவை தென்னிந்திய திருச்சபை அக்டோபர் முதல் வாரத்தில் எப்பொழுதும் அதை நினைவு கூறுகிறது. அப்பொழுது who is லைட்டி? why லைட்டி சண்டே? இந்த லே பர்சன் யார்? திருச்சபையில் இந்த மூப்பர் யார்? ஒரு காமன் ஆன்சர் இஸ் those who baptized and communicant
regular worshipping member of any church is lay leader, a laity. Maybe they may be in different capacities. Children இருப்பாங்க, they may be in the Sunday school, youth, women, elders, pastorate committee members, catechist, evangelist, lay preachers, இந்த மாதிரி இருப்பாங்க. விமென்ஸ் ஃபெலோஷிப் ஆஃபீஸர்ஸ், யூத் ஃபெலோஷிப் ஆஃபீஸர்ஸ், மென்ஸ் ஃபெலோஷிப் ஆஃபீஸர்ஸ், பாஸ்டேட் கமிட்டி மெம்பர்ஸ், இந்த மாதிரி பல்வேறு நிலைகளிலே இந்த எல்டர்ஸ் எல்லாருமே லே பீப்புள். அவர்களுக்கான ஒரு அழைப்பு தான். அப்போது ஹூ இஸ் லைட்டி அப்படின்னு கேட்டால் வெரி ஜென்ரல் காமன் ஆன்சர் இஸ் திஸ்: one who is not ordained priest is laity in a church. அருட்பொழிவு பெறாத அனைவரும் இறைமக்கள் என்பது இதனுடைய புரிதல். இது ஒரு லத்தீன் சொல்லிருந்து வருது. லென்ட், லைட்டி all comes from Latin background. உதாரணமாக இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், மனிதன் தான் தேடும் தேடலில் மனைவியோ கணவனோ மாப்பிள்ளையோ பெண்ணோ முக்கியம் பெறுகிறார்கள். நீதிமொழிகள் 2 வசனங்களை நான் நினைவுபடுத்துகிறேன். நீதிமொழிகள் 12:4 குணசாலியான பெண் தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள். 31:10 குணசாலியான பெண்ணை கண்டுபிடிப்பவன் யார்? அப்படி கண்டுபிடிக்கிறவனே புத்திசாலி. கண்டுபிடிக்கிறவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அப்போது நமக்கான தேடலில் நாம் we want to find out the best. இப்பொழுது இறையரசுக்கான தேடலில் we have to do our best. அதுதான் இங்கே அழைப்பு. அப்போது அதற்கான அழைப்பு என்ன அப்படின்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், மற்றவைகள் உங்களுக்கு கூடுதலாக கொடுக்கப்படும். திருச்சபை மக்களின் அர்ப்பணிப்பில் ஊழியத்தின் மூலம் மட்டுமே இறையரசு கட்டப்படுவது சாத்தியம் என்ற நம்பிக்கையில் லைட்டி சண்டே, இறைமக்கள் ஞாயிறு அனுசரிக்கப்படுகிறது. அதற்கான ஒரு அழைப்பையும் உந்துதலையும் புரிதலையும் உருவாக்க லைட்டி சண்டே இஸ் இம்பார்ட்டன்ட் சண்டே. இதற்கான முக்கியத்துவம் ஏன் தேவை என்று சொல்கிற பொழுது திருச்சபை அதற்கான விளக்கத்தை கொடுக்கிறது. முதல்ல 2 விஷயங்களை சொல்கிறாங்க. ஒன்று, the entire Bible, இந்த திருமறை முழுவதிலும் கடவுள் மீது நம்பிக்கை கொண்ட மக்களின் அனுபவ சாட்சிகள் இதிலே குவிந்திருக்கிறது. It is not priestly scripture, it is full of people's witness. அதனால்தான் இன்றைய தலைப்பு விட்னஸ் ஆஃப் பீப்புள் ஆஃப் காட், இறை மக்களின் சான்று அல்லது சாட்சி என்று நாம் இதை சொல்லுகிறோம். எனவே அந்த அடிப்படையில் இரண்டாவது, இந்த சாமானிய மக்களோடு கடவுள் கொண்டிருக்கிற உறவையும் இந்த பைபிள் நமக்கு சொல்லுகிறது. The God and the human relationship. It is not a relationship between the priest. Through priest you can reach God. No, you can reach God directly. That is the strength of laity. அந்த அடிப்படையில் தான் equipping the laity for the mission of the church என்கிற பொழுது இயேசு கிறிஸ்துவே அந்த அழைப்பை கொடுக்கிறார். மத்தேயு 28:19 புறப்பட்டு போங்கள், சகல தேசத்தாரையும் ஜனங்களையும் சீடராக்குங்கள்.
கோ மேக் டிசைபிள் என்கிற கட்டளையை ஓப்பனாக கொடுக்குறார். இட் இஸ் நாட் கால் த ப்ரீஸ்ட் டு கோ அண்ட் மேக் டிசைபிள். இட் இஸ் பீப்புள் ஆஃப் காட் டு கோ அண்ட் மேக் டிசைபிள். இந்த பழைய ஏற்பாட்டில் கடவுளின் வல்லமையை அறிவிக்கும் ஜனமாக இஸ்ரவேலை கடவுள் தெரிந்து கொண்டார் என்றும், கிறிஸ்துவின் அந்த இறையரசுக்கான சாட்சியாக இருக்க இறை மக்களை அழைக்கிறார் என்பதும் இன்றைய தலைப்பின் முக்கியத்துவம். அந்த புரிதலோடு இந்த திருமறை பகுதிகளை இந்த நாளில் சிந்திப்போம். அப்படி சிந்திக்க போகிறதுக்கு முன்னதாக விச் இஸ் இம்பார்ட்டண்ட், எது ரொம்ப முக்கியமானது என்பதை ஒரு 2007 12th ஜனவரி அமெரிக்காவில் நியூயார்க் நகரத்தில் ஒரு மெட்ரோ ட்ரெயின் ஸ்டேஷனில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை நினைவுபடுத்தி இந்த திருமறை பகுதிக்குள் போக விரும்புகிறேன். 2007 12th ஜனவரி மார்னிங் 9 o'clock நியூயார்க் நகரத்தில் இருக்கிற ஒரு மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனில் ஒருவர் ஒரு பாட்டன் வயலின் வாசன் இருக்கார். கொஞ்சம் பேர் நின்று பார்க்குறாங்க, கொஞ்சம் பேர் கொஞ்சம் காசை அங்கே பக்கத்தில் போட்டுட்டு போகிறாங்க. குழந்தைகள்லாம் இன்ட்ரெஸ்டாக வருது. ஆனால் வெரி பிஸி ஹவர். ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் அங்கே வரவங்க வேடிக்கை பார்க்கறதுக்கு வர மாட்டாங்க, பயணத்துக்கு தான் வருவாங்க. கரெக்டாக ட்ரெயின் நேரத்துக்கு வருவாங்க. அவங்க தே ஹாவ் டு ரஷ். இப்போது ஒரு வேகமான உலகத்தில் இந்த இசை யாராவது கவனிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்குறாங்க. ஒரு மணி நேரத்துக்கு பிறகு அந்த இசைக்கருவியை வாசித்தவர் போயிடுறார். குழந்தைங்க கொஞ்சம் பேர் ஆவலாக பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. அதை பெற்றோர்கள் இழுத்துன்னு போயிடுவாங்க. முதியோர்கள் வந்து நிற்பாங்க. அவங்களுக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அதில் ஈடுபாடு இருக்காது. இப்படி எல்லாம் கடந்து போகுது. இது வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக, ஒரு சோஷியல் எக்ஸசைஸாக இதை ஆர்கனைஸ் பண்ணவங்க த வேர்ல்டு பெஸ்ட் வயலினிஸ்ட்டை கூட்டின்னு வந்து ஒரு மணி நேரம் வாசிக்க வச்சுருக்கிறாங்க. அவர் பேர் ஜாஷுவா பெல், த வெரி ஃபேமஸ் வேர்ல்ட் நோன் வெல் நோன் வயலினிஸ்ட். அதாவது அவரை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, நியூயார்க் நகரத்தில் ஒரு இன்னர் ஒரு ஆடிட்டோரியம் நிகழ்ச்சியில் $3.5 மில்லியன் கலெக்ட் ஆகுமா. அங்கே எவ்வளோ கலெக்ட் ஆச்சு ஒரு மணி நேரத்தில்னா $30. அதை 15 பேர் போட்டிருக்காங்க. அப்படின்னா 15 காயின்ஸோ அல்லது ருப்பீஸோ அதில் இருந்திருக்கணும். $30 தான் வந்தது. ஒரு 7 பேர் அதை நின்று பார்த்துருக்குறாங்க. இவ்வளோதான் அதனுடைய ரிசல்ட். இதை வந்து இந்த பர்ஃபார்மன்ஸை வந்து ஒரு பப்ளிக் பர்ஃபார்மன்ஸாக இருக்கணும் அப்படின்றத ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இது கற்றுக் கொடுக்குற பாடம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 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 அவருடைய நிகழ்ச்சியில் குறைந்தபட்ச டிக்கெட்டுங்கிறது $100. ஆனால் இஸ் அவைலபிள் ஆன் ரோட், நோபடி நோட்டிஸ்டு. இதை நமக்கு சொல்ல விரும்புகிற செய்தி வேறொன்றும் இல்லை. அன்றாட வாழ்விலே நம் காதுக்கு வருகிற செய்தி, கண்ணுக்கு தெரிகிற காட்சி, அன்றாட வாழ்க்கையிலேயே நமக்கு பல அதிசயங்கள் காத்திருக்கிறது. நம்முடைய ரொட்டேஷன் லைஃப்பில் நாம் அதை தவற விடுகிறோம். ஒரு வழிபாட்டில், ஒரு ஜெபத்தில், ஒரு பாடலில், ஒரு இசையில், ஒரு திருமறை வாசிப்பில் அல்லது ஒரு அருளுரையில், ஒரு ஆல்டர் காலில், ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டில் யூ டோன்ட் நோ வேர் ரியலி காட் வாண்ட் டு ஸ்பீக் வித் யூ. நம்ம முழுமையாக நம்மை அதற்கென்று
ஒப்பு கொடுக்கிற பொழுது மட்டும்தான் அதை உணர முடியும் என்பதை இதிலே நாம் கற்றுக்கொள்கிறோம். Every laity and clergy every day need to learn, every day need to relate with the Redeemer. நம்முடைய இரட்சகரோடு மீட்பரோடு தினமும் நாம் உறவு கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். அந்த வகையில் இந்த இறைமக்களுடைய சாட்சி என்கிறதை நான் தானியேல் புத்தகத்திலிருந்து தொடங்க விரும்புகிறேன். தானியேல் 3ஆம் அதிகாரம் 12 முதல் 30 வரை இருக்கிற இந்த வசனங்களில் இந்த புத்தகமே ஒரு மறைபொருள் இலக்கியம். தானியேலும் அவருடைய நண்பர்களும், அதாவது சாதராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆகிய அந்த 3 பேரும் பாபிலோனிய சிறையிருப்பில் அவர்கள் 4 பேரும் அங்கே இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கடவுள் மீது, தங்கள் கடவுள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். தானியேல் ராஜாவினிடத்தில் முக்கியத்துவம் பெற்றிருந்த பொழுது அவன் நண்பர்களுக்காக பரிந்து பேசி அவர்களும் ஒரு முக்கியத்துவத்தை ராஜாவினுடைய ஸ்தானத்தில் அவன் 3வது இடத்தில் பாபிலோனில் இருந்தான். இவர்களும் பாபிலோனிய புறப்பகுதிகளிலே அதிகாரிகளாக இருந்தார்கள். இப்போ இந்த 3ஆம் அதிகாரத்தை புரிந்து கொள்ள 6ஆம் அதிகாரத்தில் இருக்கிற நிகழ்ச்சியை நினைவுபடுத்த விரும்புகிறேன். 6ஆம் அதிகாரத்தில் தாரியு என்பவர் தன் 62வது வயதில் பாபிலோனிய அரசராக மாறுகிறார். அவர் தண்டல்காரர்களை வைத்து வரி வசூல் பண்ணுகிறார். அப்போ நாடு முழுவதும் தண்டல்காரர்களை மேற்பார்வையிட ஒரு 3 அதிகாரிகளை நியமிக்கிறார். அந்த 3 அதிகாரியிலே தானியேல் ஒருவனாக இருக்கிறான். அது பாபிலோனிய அதிகாரிகளுக்கு ரொம்ப வருத்தத்தை தருகிறது. இவன் ஒரு யூதன், இவன் நமக்கு இணையாக இருப்பதா, நமக்கு மேலாக இருப்பதா என்கிற ஒரு இன்செக்யூரிட்டியை கொடுத்த உடனே அவர்கள் அவன் மீது குற்றம் சுமத்த வேண்டும் என்று ராஜாவுக்கு வேறொரு ஆலோசனை கொடுக்கிறார்கள். என்னன்னா, ராஜாவே, 1 மாதத்துக்கு ராஜாவை தவிர வேறு யாரையும், வேறு எந்த தெய்வத்தையும் யாரும் வணங்கக்கூடாது. அப்படி அவர்கள் வணங்கினால் சிங்க கபீரே போடப்பட வேண்டும். இந்த சட்டம் மாற்றத்துக்குரியதல்ல என்று நீங்கள் ஒரு சட்டம் போட வேண்டும். ஏன்னால் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க எல்லாரும் உண்மை தான் வணங்கணுன்னு அவர் மயங்கி தன்னையும் மறந்து, தானியேல் ஒரு யூதன், தனக்கு ரொம்ப பிரியமானவன் என்கிறதையும் மறந்து அதில் கையெழுத்து போடுறார். ஆனால் இந்த சட்டம் கையெழுத்தான பிறகு தானியேல் தன் வழக்கப்படியே தன் கடவுளை தொழுது கொள்கிறான். இந்த செய்தியை ராஜாவினிடத்திலே சொல்லி, இது மாற்றத்துக்குரியதல்ல, எனவே அவன் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவனை சிங்ககபியில் போடுறாங்க. இப்போ ராஜாவுக்கு ரொம்ப வருத்தம். ஆனால் சட்டப்படி தான் போட்ட சட்டம், தான் அதை மாற்ற முடியாது என்கிற அடிப்படையில் சிங்ககபியில், ஆனால் சிங்ககபியில் போடும் பொழுது நமக்கான செய்தி, ராஜா தவித்த தவிப்பு தான் தானியேலினுடைய நம்பிக்கைக்குரிய சாட்சி என்பது தான் இந்த நிகழ்வு இங்கே எழுதி வைப்பதனுடைய சிறப்பு. தானியேல் அவர் கடவுளுக்கு சாட்சியாக இருந்தார், உண்மையாக இருந்தார் என்பதல்ல. தானியேலின் வாழ்க்கை, அவனுடைய நம்பிக்கை, அவனுடைய தொழுகை இன்னொரு அந்த நாட்டின் ராஜாவுக்கு அந்த கடவுள் மேல் நம்பிக்கையை கொண்டு வந்தது என்பது தான் இவனுடைய சாட்சி. அப்போது அவனை உள்ளே போடணுன்னு சொன்னப்போ ராஜா தானியேலை பார்த்து சொல்கிறாரு, 6:16 இடைவிடாமல் வழிபடும் உன் தேவன் உன்னை விடுவிப்பாராக. இடைவிடாமல் எப்போவுமே கடவுள் மேல் நம்பிக்கையாக இருக்கிற அந்த கடவுள் உன்னை காப்பாற்றுவாராக என்று அவர் சொல்லுகிறார். தானியேலை சிங்ககபியில் போட்டாங்க. ராஜா வீட்டுக்கு போனார். தூக்கம் வரல, சாப்பிட முடியல, எந்த களியாட்டங்களிலும் ஈடுபட முடியவில்லை. பொழுது எப்போ வெடின்னு காத்து இருந்து பொழுது வெடிந்த உடனே ஓடுறார். ஓடி போய் அந்த சிங்க கபியிலிருந்து தானியேலை அழைத்து கேட்குறார், நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுளால்
உன்னை சிங்கங்களின் கையில் நின்று காக்க வல்லவராயிருந்தாரா? ஆம், வல்லவராயிருந்தார். சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். இப்போ தான் நமக்கு இந்த தானியேலின் நண்பர்கள் சாதராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த எரியிற நெருப்பில் போடப்பட்டதனுடைய நிகழ்ச்சியினுடைய முக்கியத்துவம் பெறுகிறது. நமக்கு தானியேல் 3:12 இந்த 30 வரைக்கும் இருக்கிற இந்த பகுதியில் இஸ்ரவேலின் நண்பர்கள் மூவருக்கும் ஏற்பட்ட இந்த சோதனை நமக்கு சாட்சி. 12வது வசனம், தானியேலினுடைய சிபாரிசின் பேரில் இவர்கள் 3 பேரும் இந்த பொறுப்பில் இருக்கிறதை, தானியேல் மீது எப்படி வெறுப்பு வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்களோ அதே போல் சாதராக், மேஷாக், ஆபேத்நேகோ மூவர் மேலேயும் ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும், சட்டப்படி அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் மீது 3 குற்றங்களை சாட்டுகிறார்கள். 1, ராஜாவே, உமது கட்டளையை இவர்கள் மதிக்கவில்லை. நீ அவங்கள தூக்கி அரசு அதிகாரிகளாக வச்சுருக்கீங்க, உங்கள் கட்டளையே மதிக்கிறதில்லை. உம் தெய்வங்களை அவர்கள் வணங்குவதில்லை. நீர் நிறுத்தின பொற்சிலையையும் அவர்கள் பணிந்து கொள்வதில்லை. நேராக சிலையை பணிந்து கொள்ளலைன்னு சொன்னால் ராஜா பரவாயில்ல விடுன்னு சொல்லிடுவாரோன்னு சொல்லிட்டு அவர்கள் 3 குற்றச்சாட்டை அவர் மேலே வைக்கிறாங்க. இந்த 3 குற்றச்சாட்டு அடிப்படையில் நமக்கு தெரியும் முடிவு. இது கடவுளின் திருதிட்டம். இது எதிர்வரும் காலத்திற்கும் நம் நாட்டிற்கும் கூட இந்த காலகட்டத்தில் பொருந்துகிறது. நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்தியாவில் என்ன நடக்கப் போகிறது என்று. கடவுள் உயிரோடு இருக்கிறார், மெய்யான கடவுளாக இருக்கிறார், செயல்படுவராக இருக்கிறார் என்பதை நாமும் பார்க்க முடியும். ஆனால் அவர் செயல்படுகிறவராக இருப்பதால் நான் அவர் தயால குணமுள்ளவராக இருப்பதனால் நான் வன்கணனாக இருக்கலாமா? நான் எப்படி இருக்க வேண்டும் என்பது தான் செய்தி. அவர் பெரியவர்னு அவரை போற்றி புகழ்வதற்கு மட்டும் செய்தி. அவருடைய சேலை போல, நூலை போல சேலை, தாயை போல பிள்ளைன்னா நான் அந்த நம்பிக்கையில் எப்படி இருக்கிறேன்றது தான் செய்தி. இப்போது அந்த மெய்யான கடவுளை மெய்யாய் நம்புகிற பொழுது, தான் கொண்ட நம்பிக்கைக்காக உயிரையும் விடம் ஆயத்தமாக இருக்கிற பொழுது நடைபெறும் அற்புதம்தான் தானியேல் நிகழ்ச்சியும் சாதராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள் எரிகிற அக்கினியிலிருந்து வெளியே வந்த நிகழ்ச்சியும் நமக்கு சொல்லுகிற செய்தி. நீங்கள் ஆதியில் கடவுளுக்கு என்ன பேர்? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் அவர் இருக்கிறார் என்று அதான் பேர். இங்கே சாதராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்களுடைய தேவன் அப்படின்னு ராஜா சொல்கிறார். எப்போ அவங்க வெளியே வந்த பிறகு. அப்போது கடவுளுக்கு, அதாவது சாதராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவரின் கடவுளுக்கு எதிராக பழி சொல் கூறும் எந்த இனத்தவனும், எந்த நாட்டவனும், எந்த மொழியினனும் கண்டந்துண்டமாக வெட்டப்பட வேண்டும். அவர்களுடைய வீடும் தரைமட்டமாக்கப்படும். இதுவே என் ஆணை. ஏனெனில், இங்கே தான் சாட்சி, ஏனெனில் இவ்வண்ணமாய் மீட்கின்ற ஆற்றல் படைத்த கடவுள் வேறு ஒருவரும் இல்லை. இவ்விதமாய் மீட்கின்ற ஆற்றல் பெற்ற கடவுள் வேறு ஒருவரும் இல்லை. இதுதான் சாட்சி. இதுதான் சாட்சி. அநியாயமாய் மக்கள் கிறிஸ்துவ நம்பிக்கைக்காக கொல்லப்பட்ட பொழுது எதற்காக இவங்க சாவுறாங்க? எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பையும் என்று விடுகிற பொழுது இவங்க எல்லாவற்றையும் என்ன இவங்களுக்கு? இங்கே தான் நம்முடைய சாட்சி இருக்கிறது. அந்த மாதிரி நல்லவர் உலேல், அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்பது தான் இந்த லேட்டி சண்டேனுடைய எம்பசைஸ். அதற்கு நீங்கள் அப்படி இருக்கணும் அப்படின்னு நமக்கு இதில் நிகழ்ச்சி நமக்கு தெரியும். என்ன, ராஜா கூப்பிட்டு விசாரிக்கிறார், என்ன நீங்கள் பொற்சிலையை வணங்கலாமே? ஆமாம் ராஜாவே,
இந்த எரிகிற அக்னியிலே போடப்படும் என்று நீங்கள் சட்டம் போட்டிருக்கிறீர்கள். நீங்கள் எரிகிற அக்னியிலே போட்டாலும் அதை நாங்கள் மறுதலிக்கப் போவதில்லை. எங்கள் நம்பிக்கையை விடப்போவதில்லை. அவர் எங்களை காப்பாற்றுவார். சரி, அவன் அடுத்தது சொன்னான் பாருங்க, அவர் எங்களை காப்பாற்றவில்லை என்றாலும் அவர்தான் கடவுள், அதில் எந்த மாற்றமும் இல்லை. 3 பேரை போட்ட 4 பேர் சுற்றுறாங்களே, அவங்கள வாங்க வெளியேன்னு கூப்பிட்டு பார்த்தா ஒரு நெருப்பு ஸ்மெல் கூட அவங்க மேலே வரல. இதெல்லாம் வரலாற்றில் கதை இல்லை, நடந்த நிகழ்வுகள் என்றால் அந்த ஆண்டவர் தான் இன்றும் நம்மோடு கூட இருக்கிறார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், சாதராக், மேஷாக், ஆபேத்நேகினுடைய தேவன் என்று நம்முடைய தேவனாக இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு தான் நாம் இதில் பார்க்குறோம். அப்போது அதே நம்பிக்கையை நாம் திருச்சபை காலத்துக்கு வருகிற பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 24 முதல் 28 வரை இருக்கிற இந்த பகுதியில் நடக்கிற நிகழ்ச்சியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முந்தி இருக்கிற வசனங்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லது இதற்கு ஒரு சின்ன அறிமுகமும் நமக்கு தேவை. இதை இறையியலாளர்கள் என்ன சொல்கிறாங்க, திருச்சபை வரலாற்றாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 18ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் வசனம் 23 21ஆம் அதிகாரம் 26வது வசனம் வரை பவுல் அப்போஸ்தலனுடைய 3வது நற்செய்தி பயணம். இந்த நற்செய்தி பயணத்துக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. திஸ் இஸ் நோன் அஸ் ஜென்டைல் மிஷன். புறஜாதியாரிடத்தில் நற்செய்தியை, சுசேஷத்தை அறிவிக்கிறதற்கான பயணம், யூதர் அல்லாத பிறரிடம் நற்செய்தியை கொண்டு போகிற பயணம். இந்த பயணத்தில் யூதர்களை ஆயத்தப்படுத்தி யூதர்களிடத்தில் இயேசுவே மேசையா என்ற அந்த விஷயத்தை, அந்த செய்தியை, அந்த நற்செய்தியை, அந்த சத்தியத்தை உறுதிப்படுத்தவும் பரவலாக்கவும் சபைகளை கட்டி எழுப்பவும் இந்த தொடக்க கால திருச்சபையில் அவர்கள் சந்தித்த சவால்கள், அவர்கள் இந்த திருப்பணி ஊழியத்தை செய்த விதங்கள், அதில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு இன்றைக்கான நமக்கு ஒரு செய்தி. எனவே அந்த அடிப்படையில் அப்போஸ்தலர் 19:10 பவுல் 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கருமாகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை, நாமத்தை கேட்டார்கள். பவுல் அப்போஸ்தலனை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, இந்த சிறையிருப்பு நிருபங்கள் தான் அவர் எழுதுனதில் அதிகம். அப்போது அவர் சிறையில் இயேசுவை அறிவிக்கிறதற்காக சிறையில் அடைக்கப்பட்டதையெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, தனக்கு ஒரு வாய்ப்பாக அதை எடுத்து திருச்சபைகளுக்கான நிருபங்களை எழுதினார். அவர் சிறைக்கு போகாமல் இருந்திருந்தால் இந்த நிருபங்கள் எல்லாம் நமக்கு கிடைத்திருக்குமோ என்னவோ நமக்கு தெரியவில்லை. தீமையை கூட நன்மையாக மாற்றுகிறவராக நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற செய்தி, அதுதான் இறை மக்களின் சாட்சியாக அமைகிறது. எனவே அந்த இறை மக்களின் சாட்சி என்கிறதில் இந்த பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 24 முதல் 28 வரைக்கிற பகுதியில் ஆக்கில்லா, பிரிஸ்கில்லால், அப்பல்லோ, இந்த 3 பேரை பற்றி தான். இந்த ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா அப்படிங்கிறவங்க பவுலோட இந்த ஊழியத்தில் பயணிக்கிறவர்கள். இவர்கள் இந்த கிறிஸ்துவே மேசையா என்கிறதற்கு மக்களை எப்படி எக்யூப் பண்ணி இந்த சுசேஷத்தை பரவலாக்குறாங்க. நாங்கள் மட்டும் சொன்னால் போதும், இந்த வேலையை நிறைய பேர் செய்ய வேண்டும். அதுதான் the responsibility of the pastor in a church also. It is not me have to go village to village, door to door and say Jesus is the Savior. இங்கே 1000 பேர் இருந்தால் அதில் ஒரு 500 பேரை, ஒரு 100 பேரை, ஒரு 50 பேரை, ஒரு 10 பேரை, ஒரு ஆள்
இந்த பணிக்காக ஆயத்தப்படுத்துகிற பொறுப்பு இந்த ஊழியத்தில் தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள் இருக்கிறது என்கிற சாட்சியை ஆக்கில்லா பிரிஸ்கில்லால் அவர்களுடைய வாழ்வு ஒரு சாட்சியாக இருக்கிறது. அப்படி எக்யூப் பண்ணப்பட்டு ஒரு வல்லமையான பிரசங்கியாரா எதிர்காலத்தில் திருச்சபைகளை உருவாக்குகிற, தனக்கு சீடர்களை உருவாக்குகிற ஒரு மனிதனாக இந்த அப்பல்லோ இருந்தான் என்பது தான் இந்த செய்தி. அப்படின்னா இந்த அப்பல்லோ யார்? அப்பல்லோ ஒரு யூதன், ஒரு யூத கிறிஸ்தவன். இவன் அலெக்சாந்திரியா நகரத்திலிருந்து வரான். அலெக்சாந்திரியா நகரம் ஒரு மிக புகழ்பெற்ற பட்டணம். அந்த பட்டணத்தில் ஒரு புகழ்பெற்ற நூல் நிலையம், லைப்ரரி இருக்குது. அதனால் அந்த அலெக்சாந்திரியா பட்டணத்தை சார்ந்தவர்கள் எல்லாருமே இன்டலெக்சுவல்ஸ், அறிவாளிகள். அதனால தான் இந்த அப்பல்லோவும் அறிவாளியாக, ஒரு சொற்பொழிவாளராக, விவாத திறமை கொண்டவராக இருந்தார் என்று திருமறை கூறுகிறது. ஆனால் இவர் பிரசங்கத்தில், இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த பிரசங்கத்தில் யோவான் ஸ்நானகனுடைய ஞானஸ்தானத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தார். இது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அவன் பிரசங்கத்தை ஒரு ஓரமாக உட்காந்து கேட்டுட்டு அவனை அழைத்து கொண்டு போய், அந்த வசனம் பார்த்திங்கன்னா, அவன் பேசினதை கேட்ட ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் தங்களுடன் சேர்த்து கொண்டு கடவுளின் மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விளக்கினார்கள். கடவுளின் மார்க்கத்தை, இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை ரொம்ப திட்டமாக கரெக்டாக சொன்னாங்க. நீங்கள் யோவான் ஸ்நானகனுடைய ஞானஸ்தானம் மனம் திரும்புதலுக்கும் பாவ மன்னிப்புக்கும் உரியது. ஆனால் கிறிஸ்துவின் ஞானஸ்தானம் பாவத்துக்கு மரித்து கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பது அப்படிங்கிற விஷயத்தை அவர்களுக்கு உறுதியாய் அவர்கள் சொன்னார்கள். ஒரு புது வாழ்வுக்கானது என்பதை அவர்கள் சொன்ன பொழுது தான். ஆனால் இந்த போதனையை பற்றி, அப்பல்லோ பற்றி சொல்லும் போது ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அவன் அலெக்சாந்திரியா நகரத்திலேருந்து வரான், மிகப்பெரிய இன்டலெக்சுவல், படிப்பாளி, நல்ல பவர்ஃபுல் ஸ்பீக்கர். ஆனால் இவங்க அவ்வளோ படிப்பறிவு இல்லாத டென்ட் மேக்கர்ஸ், கூடாரங்களை கட்டுகிற சாதாரணத்தில். ஆனால் அவர்களை தான் ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை செய்யும்படி வைத்தார் என்பதை அவன் பின்னால் அவன் ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் முதல்ல அவங்க சொல்லும்போது அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமானது. இவர்கள் இருவரும் அவனுக்கு திட்டமாய் போதித்து சீடர்களுக்கு கடிதம் எழுதி இவனை சீடனாக ஏற்றுக்கொண்டு சுவிசேஷ பணியில் அனுமதிக்கும்படி ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அப்பல்லோவை சீடரிடத்திலே அனுப்புகிறார்கள். எப்படி எக்யூப்பிங் த லேட்டி ஃபார் த மிஷன் ஆஃப் த சர்ச். You are very important in the life and work of the church, laity. லே பீப்புளாக இருக்கிற நீங்கள் எல்லாரும் ரொம்ப முக்கியமானவர்கள், திருச்சபையின் வாழ்விலும் பணியிலும் ரொம்ப முக்கியமானவர்கள். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டுக்கு உட்காந்து ஏஞ்சி போகிறதில்ல முக்கியம். இந்த நற்காரியங்களை செய்ய நன்மை செய்கிறவராகவே அவர் சுற்றி திரிந்தார். அந்த நன்மை செய்கிறவர்களாக நாம் இருக்க கடவுள் நல்ல காரியத்துக்காக நம்மை அழைக்கிறார். அதை நாம் செய்ய அவங்க ரெண்டு பேரும் நமக்கு மாடலாக இருக்கிறாங்க. அதனுடைய ரிசல்ட்டாக, அவுட்கம்மாக அப்பல்லோ அங்கே இருப்பதை நாம் பார்க்கிறோம். 25வது வசனம் அதை ரொம்ப உறுதியாக சொல்லுது. 18:25 அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாக யூதர்களுடனே பலமாய் தர்க்கம் பண்ணி, பவுலப்போஸ்தலன் போல வாதம் பண்ணுறான், தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாங்கப்படுத்தினபடியினால் கிருபையினாலே விசுவாசிகளானவர்களுக்கு மிகவும் அது உதவியாயிருந்தது. எவ்வளோ விஷயத்தை இந்த வசனம் சொல்லுகிறது. எனவே கொரிந்து நகரில் சிறப்பான ஒரு பணி செய்தவர் இந்த அப்பல்லோ. அதனால்தான் ஒரு இடத்துல 1 கொரிந்தியர் 1:12 பவுல் குறிப்பிடுறார். சிலர் உங்களில் சிலர் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சிலர் கேபாவை சார்ந்தவன் என்றும் சொல்வது ஏன்? அப்பல்லோவா நட்டான், அப்பல்லோவா சிலுவையில் உங்களுக்காக அறையப்பட்டான். எனவே விதைக்கிறவனானாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனானாலும் ஒன்றும், விளைய செய்கிற கிறிஸ்து என்கிற செய்தியை பவுல் சொல்லுகிற பொழுது சிலர் அப்பல்லோவை அந்த அளவுக்கு அப்பல்லோ அவனுக்கு சீடர்கள் இருந்தார்கள். அவனை பற்றி சொல்லப்படுற செய்திகளில் இந்த எபிரேயர் நிருபத்தை அவன்தான் ஒருவேளை எழுதியிருக்கலாம். அன்னோன் ஆத்தர்
அதனுடைய ஆசிரியர் யாருன்னு தெரியும். அப்படி ஒரு வாதம் இருக்கிறது. ரெண்டாவது, கொரிந்து பட்டணத்தை நிறுவியவர், கொரிந்து பட்டண திருச்சபையை நிறுவியர்களிலே அப்போல்லோ ஒருவன் என்றும் சொல்லப்படுகிறது. எனவே நாம் இங்கே கவனிக்க வேண்டியது, வாட் இஸ் அவர் ரோல்? If you are a Sunday school teacher, if you are a women's fellowship member, if you are a youth fellowship member, if you are a pastorate committee member, if you are a member of evangelic committee, if you are a member of fasting prayer group or a weekly prayer, ஏதாவது ஒரு கெப்பாசிட்டியில் இந்த மடம் மாற்றி விடுற வேலையை செய்யணும். ஆண்டவரை அருமையாய் பற்றி கொள்ளுகிற ஒரு விஷயத்தை நாம் திருச்சபைக்கு உள்ளவும் செய்ய வேண்டும், திருச்சபையாக அதை அறியாதவர்களிடத்திலும் செய்ய வேண்டும். இந்த மடை மாற்றி விடுவது என நம்ம ஊரில் சொல்கிற இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்த வேலையை அவர்கள் செய்தபடியினால தான் ஒரு அப்பல்லோ நமக்கு கிடைத்தான். அப்போது த டீச்சிங் ஆஃப் த சர்ச், லேர்னிங் ஆஃப் த லைட்டி, practicing the faith is a witness of people of God. இந்த அடிப்படையில் தான் a truly wise Christian always ready to learn என்று சொல்லுகிறார்கள். ஒரு ஞானமுள்ள ஒரு கிறிஸ்தவர் எதையும் கற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருப்பார், எந்த வயதிலும் கற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருப்பார். சங்கீதம் 15 ஒரு அருமையான சங்கீதம். கடவுள் மனிதரிடம் எதை எதிர்பார்க்கிறார் என்பதை நம்மிடத்தில் பேசுகிற ஒரு சங்கீதம். கடவுள் மனிதரிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார்? கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வத்தில் வாசமாயிருப்பான்? உம்முடன் தங்கிட தகுதி உள்ளவர் யார் என்ற கேள்விக்கு இதே கேள்வியை சங்கீதம் 24:3 கூட, யார் கர்த்தருடைய பர்வத்தில் தங்குவார் அல்லது ஏறுவார், யார் அவருடைய பரிசு ஸ்தலத்தில் நிலைத்திருப்பார் என்பதை அங்கேயும் இந்த கேள்வி இருக்கிறது. அங்கே ஒரு அருமையான பதில் இருக்கிறது. கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனும் தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாதவனும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. யார் கர்த்தருடைய பர்வத்தில் ஏறுவான் அப்படிங்கிறதுக்கு சங்கீதம் 24:4 இருக்கிற அருமையான பதில். 4வது வசனத்தில், கைகளில் சுத்தம் உள்ளவன். சுத்தமாக தானே இருக்குது. இந்த கொரோனா வைரஸில் வீட்டுக்கு போனால் கை கழுவுங்க, உள்ள இந்த கை கழுவுங்க, இந்த கிருமி நாசினி பூசிங்க அப்படின்னாலும் சொல்கிறாங்க. அது இல்லை. கைகளில் சுத்தம் உள்ளவன் அப்படின்னா களவு செய்யாதவன், லஞ்சம் வாங்காதவன், லஞ்சம் கொடுக்காதவன். இருதயத்தில் மாசில்லாதவன் அப்படின்னா உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசாதவன், கூட இருந்தே குழி பறிக்காதவன், நம்பிக்கை துரோகம் செய்யாதவன், தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாதவன். அப்படின்னா என்ன? பொய்யில் நம்பிக்கை இல்லாதவன், தெய்வத்தை உண்மையாய் வழிபடும். சும்மா மாயமாலமாக கோயிலுக்கு வர்றது, சாமி கும்பிடுறது இல்லை. அவன் தெய்வத்தை உண்மையாய் வழிபடுவான். கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே அப்படின்னா என்ன? வஞ்சக உள்ளத்தோடு வாக்கு கொடுக்காதவன். அதாவது உறுதி சொல்லிட்டு உன்னை ஏமாற்றணும், உன்னை அலைய விடணும் அப்படின்னு நினைக்காதவன். அதை இதை எப்படி சொல்கிறாங்கன்னா, நம்ப வைத்து கழுத்து அறக்காதவன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே சங்கீதம் 1:1 அவன் எப்படி இருப்பான்? பொல்லாதவரின் சொல் நடவாதவர், தீயோர் வழியில் நில்லாதவர், பரியாசக்காரரோடு உட்காராதவர். அதை விலைக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. சங்கீதம் 1:1. எனவே அந்த அடிப்படையில் சங்கீதம் 15 ஒரு அருமையான எளிமையான வெளிப்படையான கடவுள் ஒரு மனிதரிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை ஒரு கேள்வி பதிலாக அது ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப சுருக்கமாக சொல்லணுன்னா 2வது வசனம் சங்கீதம் 15:2 உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. கர்த்தாவே உம்முடைய பர்வத்தில் யார் தங்கியிருப்பான் அப்படின்னா, உம்மோடு கூட தங்கிட தகுதி உள்ளவர் யார் அப்படின்னா, உத்தமனாய் நடந்து
நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை, இந்த 3 விஷயங்கள். அப்போது உத்தமனாய் நடந்து அப்படின்னா என்ன? குற்றம் சாட்டப்படாதவராய் வாழ்வது அல்லது மற்றவரிடம் நல்லவர் என்று பெயரெடுப்பது. 2வது நீதியை நடப்பித்து நீதி, நியாயம், உண்மை, சத்தியம், தானம், தர்மம் தன் வாழ்வையே நடத்துவது. 3வது சத்தியத்தை பேசுகிறவன் அப்படின்னா மனதார சத்தியத்தை பேசுவது என்பது உதட்டில் பேசுறது இல்லை, உள்ளத்திலிருந்து நாடி நரம்பெல்லாம் சேர்த்து சொல்லக்கூடியது. அதிகாரத்திற்கு பயந்து அநீதிக்கு துணை போகாமல் தனக்கு இழப்பு நேர்ந்தாலும் உண்மையாய் உறக்க பேசுவது மனதார சத்தியத்தை பேசுவது என்ற இதை தான் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இந்த சங்கீதம் 15:3-5 இந்த 3 வசனங்கள் விளக்குகிறது. ஒருவேளை நமக்கு அந்த பகுதி தெரியும் அப்படிங்கிறதுனால சங்கீதம் 15 அவன் தன் நாவினால் புறங்கூறான், தன் தோழனுக்கு தீங்கு செய்யான், தன் அயலானுக்கு விரோதமான நிந்தையை தூற்றி திரியான். அதை இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, முதுகுக்கு பின்னால் புரளி பேச மாட்டான், நண்பனுக்கு துரோகம் நினைக்க மாட்டான், தனக்கு சம்பந்தமில்லாதவருடைய வம்புக்கு போக மாட்டான். 4வது வசனம், வீணனை அவன் மதியான், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுவான், ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் மாறாது இருப்பான். அது எப்படின்னா, நெறி தவறி நடப்போரை மதிக்க மாட்டான், கடவுளுடைய பிள்ளைகளை மதிப்பான், கொடுத்த வாக்கை காப்பாற்ற நஷ்டப்பட தயங்க மாட்டான். அதை நான் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் தன் பணத்தை வட்டிக்கு கொடான், தன் பணத்தை வட்டிக்கு கொடுக்க மாட்டான், கடன் கொடுப்பான், கடன் வாங்காதிருப்பான். கடன் கொடுப்பாயாக, கடன் வாங்காதிருப்பாயாக. அதை இதை சுருக்கமாக சொல்லும்போது லஞ்சம் வாங்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த வட்டிக்கு கொடுக்கக்கூடாது, கிறிஸ்தவர்கள் வட்டிக்கு காசு கொடுக்கக்கூடாது, இந்த போதனை கொஞ்சம் குறைவாக இருக்கிறது திருச்சபையில். ஒருவேளை லஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் கொடுக்குறவனும் தப்பு, வாங்குறவனும் தப்பு. ஆனால் வட்டிக்கு காசு வாங்குறவனை தப்புன்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்கான்னு தெரியல. லஞ்சம் கொடுக்குறவனை தப்புன்னு இருக்கிற அளவுக்கு இந்த கிறிஸ்டின் டீச்சிங்கில் வட்டிக்கு காசு வாங்குறவனை குறை சொல்லுவதை தவிர்த்து வட்டிக்கு காசு கொடுக்கிறவனை குற்றப்படுத்துகிற பணியை திருச்சபை போதிக்க வேண்டும் என்று இதை சொல்லுகிறது. உதாரணமாக யாத்திரையாகமும் 22:25 உங்களுக்குள் சிறுமைப்பட்டிருக்கிற என் ஜனங்களில் ஒருவனுக்கு நீங்கள் பணம் கடனாக கொடுத்திருந்தால் வட்டி வாங்குகிறவர்கள் போல, இன்றைக்கி வட்டி எப்படி வசூல் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும், வட்டி வாங்குகிறவர்கள் போல அவனிடத்தில் வாங்க வேண்டாம். இது யாத்திரையாகும். உபாகமும் 23:19 கடனாக கொடுக்கிற பணத்திற்கும் ஆகாரத்திற்கும் கடனாக கொடுக்கிற வேற எந்த பொருளுக்கும் உன் சகோதரன் கையில் வட்டி வாங்காதிருப்பாயாக. லேவியராகவும் 25:35-36 அந்த பகுதிகளெலாம் பின்னால் வாசிங்க. உன் சகோதரன் தரித்திரப்பட்டு போனால் அவனை நீ ஆதரிக்க வேண்டும். உன் சகோதரன் தரித்திரப்பட்டு போனால் அவனை நீ ஆதரிக்க வேண்டும். எனவே கடவுள் மனிதரிடம் எதிர்பார்ப்பது எளிமையான, வெளிப்படையான, பிறருக்கு உதவிகரமான ஒரு வாழ்வு. இத்தகைய வாழ்வு வாழ்வோர் எத்தீங்குக்கும் அஞ்ச மாட்டார், எத்தீங்கிலும் அவர்கள் அசைக்கப்படுவதில்லை. அந்த சங்கீதம் அப்படி முடியுது. இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதே இல்லை என்பது. எனவே இப்படி செய்கிறவர்களோடு அவர்களுடைய கடவுள் கரத்தில் அவர்கள் இருக்கிறார்கள், அவர்களோடு எப்பொழுதும் கடவுள் இருக்கிறார். நிறைவாக லூக்கா 10ஆம் அதிகாரம் நற்செய்தி பகுதி. இதுவும் நாம் லூக்கா 10ஆம் அதிகாரத்தினுடைய முதல் பகுதியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 9ஆம் அதிகாரத்தினுடைய பிற்பகுதியை நாம் கொஞ்சம் தொடர்பு படுத்த வேண்டும். இந்த திருமறை ரொம்ப நீங்கள் ஒரு இடத்துல பிக்கப் பண்ணி இன்னொரு இடத்துல ட்ராப் பண்ணுற விஷயம் இது கிடையாது. திஸ் இஸ் சம்திங் ஸ்பெஷல்.
திஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். நீங்கள் விசேஷமாய் செய்கிறது என்ன? இந்த ரொட்டேஷன் லைஃப்பை பற்றி இது கொஞ்சம் கொஸ்டின் பண்ணுது. எனவே 10ஆம் அதிகாரம் முதல் பகுதியை சிந்திக்கிறது முன் 9ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியை கொஞ்சம் பார்க்கணும். அந்த கடைசி பகுதி என்னன்னா, இயேசுவை பின்பற்ற விரும்புகிறவர்கள். நாம் கூட ஞாயிறு ஆராதனைக்கு இயேசுவை பின்பற்றுறதுனால, இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறதுனால ஞாயிறு ஆராதனைக்கு தவறாமல் நம்ம வரோம். நான் கூட நீங்கள் வரீங்கன்ற நம்பிக்கையில் குருவானவராக நானும் இருக்கிறேன். ஆனால் இயேசுவின் வழியில் நடப்பது தான், வருவதும் இருப்பதும் போவதும் அல்ல, நடப்பது. காலையில் வாக்கிங் போகிற நடக்கிறத பற்றி சொல்ல, how you practice your faith in your day-to-day life. அனுதின வாழ்வில் இந்த நம்பிக்கையை நீ எப்படி நடைமுறைப்படுத்துகிறாய் என்பதை தான் இந்த பகுதி I will follow you wherever you go. நீர் எங்கே போனாலும் உம்மை நான் பின்பற்றி வருவேன் என்று ஆலயத்துக்கு ஆராதனைக்கு வருகிற நாம் அந்த பகுதிகளில் வருவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் பதில் சொல்கிறார், சரிப்பா, நரிகளுக்கு குழிகள் உண்டு, பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்கும் இல்லை, இடம் இல்லை, நீ வா. அவன் வரல. அவர் வேறொருவனை பார்த்து என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வேறொருவனை பார்த்து என்னை பின்பற்றி வான்னு சொல்கிறாரு, அதை நம்ம சொல்கிறாரு. நம்ம யோசித்துக்கோம்னா, இயேசு வா என நம்மை அழைத்தால் இன்றும் நாமும் காரணம் சொல்லுவோம். அதுக்கு தான் நான் அந்த நியூயார்க் நகரத்தில் வயலின் வாசிக்கிறவரை பார்க்கலன்னா தட் இஸ் நாட் தேர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க ட்ரெயினில் போகிறதுக்காக வராங்க. ஆனால் அந்த இசையை கேட்கணுன்னு அவங்கள யாருன்னா விருப்பப்பட்டா $100 கொடுத்து தான் அந்த இசையை கேட்க முடியும். அப்போ இலவசமாய் கிடைக்கிறது நமக்கு அதனுடைய முக்கியத்துவம் இல்லாமல் போய்விடுகிறதோ என்று ஒன்று நமக்கு இருக்கிறது. எனவே நாம் கூட பல விஷயங்களுக்கு காரணம் சொல்கிறோம். சுவிசேஷ பணிக்கு வாங்க, மாதத்தில் ஒரு சண்டே நம்ம வெளியே போயிட்டு வருவோம்னு நான் நினைக்கிறேன். ஐ வாண்ட் டு கிவ் ஆப்பர்ச்சுனிட்டி டு மை காங்கிரிகேஷன். கடவுள் நாளைக்கு என்னையும் கேட்பார், உங்களையும் கேட்பார். அவங்களுக்கு உன்னை கொண்டு போய் வச்சா நான், நீ அவங்கள கூப்பிட்டியா? உங்களை கேட்பார், அவர் கூப்பிட்டாரு, நீ போனியா அப்படின்னு கேட்பார். எனவே சுவிசேஷ பணிக்கோ ஒரு உபவாச ஜபத்துக்கோ ஒவ்வொரு விழாக்கிழமையும் பைபிள் படிக்கலாம் வாங்கன்னு ஒரு ஜூம் மீட்டிங்கில் கூப்பிட்றோம். அதுக்கோ ஒரு நியாயமான காரணம் நமக்கு இருக்கலாம். என்கிட்ட அந்த வசதி இல்லைன்னு சொல்கிற காரணம் இருக்கலாம், அப்படின்னு சொல்கிற காரணம், ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம், நியாயமான காரணம். இல்லைன்னு மட்டும் நானும் சொல்ல மாட்டேன். எனவே நாம் இதன் மூலம் நாம் சொல்ல விரும்புகிற செய்தி, இன்றைய திருச்சபை இந்த லேடி சண்டேவில் இறை மக்களின் சாட்சி என்பது என்ன என்ற தலைப்பில் சிந்திக்கும் பொழுது நான் உறுதியாய், அறுதியாய், அழுத்தமாய் இதை நான் சொல்லவில்லை என்றால் நானும் கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறேன் என்பதை மையமாக வைத்து அந்த பகுதியில் ஒரு 3 விஷயங்களை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். 3 செய்திகளை இயேசு சொல்கிறார். நரிகளுக்கு குழிகள் உண்டு, எனக்கு தலை சாய்க்கும் இடம் இல்லை, ஆனால் நீ வா, ஃபாலோ மீ அப்படின்னு நம்மளை அழைக்கிறார். நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கி, சுவிசேஷ பணியை போய் செய்யின்னு சொல்கிறார். நமக்கு காரணம் இருக்குது. அதுக்கு அவங்க ஒருத்தன் காரணம் சொல்கிறான், மரித்தவர்கள், எங்கள் அப்பா செத்துட்டார், நான் போய் அடக்கம் பண்ணிட்டு வரேன்னு. மரித்தவர்களை அடக்கம் பண்ணட்டும், சுவிசேஷத்தை பிரசங்கிக்க நீ வா அப்படின்னு அழைக்கிறார். 3வது நபர், அவன் நான் வீட்டில் பர்மிஷன் வாங்கணும்னு சொன்னதுக்கு அவனுக்கு பதில் சொல்கிறாரு, கலப்பையை தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவரும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவர் அல்ல. கலப்பையின் மீது கை வைத்து பின்னார திரும்பி பார்க்குற யாரும் ஏர் ஓட்டுறதுக்கு தகுதி கிடையாது. ஏர் ஓட்டுறது தகுதி இல்லாதவன் கடவுளுடைய ராஜ்யத்துக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று வருகிறவர்கள் அது காரியங்களில் ஈடுபடவில்லை என்றால் பயனில்லை. இந்தியாவில் 3% கிறிஸ்தவர்கள், 97% கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள். அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டுமானால் யார் சொல்வது? 97% கிறிஸ்தவ அல்லாதவர்களுக்கு, இதில் ஒரு 70% கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு
இயேசுவை அறிவிக்க வேண்டும் என்றால் அதை யார் செய்வது? இந்த 3%. அந்த 3% யார்? It is not clergy, it is laity. That is why today we are celebrating Laity Sunday. எனவே இதில் நாம் ஈடுபட வேண்டும் என்பதற்கான அழைப்பு தான் லூக்கா 10:2. நான் அது கடைசி வரைக்கும் கூட போக விரும்பல, அந்த முதல் பகுதியோடு முடிக்க விரும்புகிறேன். இந்த பின்னணியத்தில் கடவுளுடைய அழைப்பை, ஃபாலோ மீ என்கிற அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அவர் வேலையை பணி செஞ்சுனே போவார் அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சியில் 10ஆம் அதிகாரத்தில் தொடக்கத்திலே இருக்குது. இந்த 3 பேரும் வருகிறேன் என்று சொன்னவனும் வரவில்லை, நீ என்னை பின்பற்றி வா என்று அழைத்த இருவரும் வரவில்லை. அப்பொழுது இயேசு வேறொரு 70 பேரை தெரிவு செய்து, ஒருவேளை பிந்தினோர் முந்தினோர் ஆயிடுவாங்க கடவுளுடைய ராஜ்யத்தில், வேறொரு 70 பேரை தெரிவு செய்து தாம் போக இருந்த கிராமங்களுக்கும் பட்டணங்களுக்கும் 2 பேரை அனுப்பினார். அனுப்பும்போது இந்த நாம் ஊவிஆர் பேதுரு 1 பேதுரு 2:9, பிஃபோர் யூ கெட்டிங் இன் டு திஸ், இந்த 70 பேர்கிட்ட அவர் என்ன சொல்லி அனுப்புகிறாரு? அந்த 70 பேரில் நீங்களும் நானும் இருக்கிறோமா? இருக்கணுன்றது என்னுடைய ப்ரேயர். மை ப்ரேயர் இஸ் we all of us one this out of 70. அந்த 70 பேரில் ஒரு ஆளாக நான் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும் அப்படின்னு நான் ஒவ்வொருத்தர்கிட்டைங்க, தட் இஸ் மை ப்ரேயர். இந்த 1 பேதுரு 2:9 why we are special அப்படிங்கிறது நம்ம நினைவுபடுத்துறது, நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். இதை தொடர்பு படுத்தி நினைவுபடுத்துகிற பணி நான் செய்யணும் அப்படிங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்தமான ஜனமாகவும் இருக்கிறீர்கள். தட் இஸ் why you are called. எனவே இந்த பகுதி 19ஆம் நூற்றாண்டில் உலகம் முழுவதும் பிரசங்கிக்கப்பட்ட வசனம். உலகில் உள்ள எல்லா நற்செய்தி இயக்கங்களும் மிஷனரி மூமெண்ட்ஸும் அதிகமாக பயன்படுத்தின வசனம். அறுப்பு மிகுதி ஆட்களோ குறைவு, அறுப்பு மிகுதி ஆட்களோ குறைவு. இன்றைக்கும் 97% இந்தியர்களுக்கு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால் 3% கிறிஸ்தவர்கள் தான் இருக்கிறார்கள். இதை தான் அறுப்பு மிகுதி ஆட்கள் குறைவு. அப்படி இருக்கிற பொழுது நான் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் இருக்கிறது எப்படி நியாயம்? அப்படிங்கிற செய்தியை சொல்வதற்கு தான் இறை மக்கள் ஞாயிறு. நம்முடைய வாழ்வும் பணியும் கிறிஸ்துவுக்கு, இந்த சமூகத்திற்கு, இந்த சபைக்கு மலையின் மீது ஏற்றப்பட்ட தீபமாக இருக்க வேண்டும். அப்போ 10:3 புறப்பட்டு போங்கள், ஆட்டுக்குட்டியை ஓநாய்கள் மத்தியில் அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். அது ஒரு பெரிய விவாதத்திற்கும் விளக்கத்துக்கும் உரிய பெரிய பகுதி. அது சிரமந்தான், ஆனால் பட் ஐ வாண்ட் யூ டு கோ, இதுதான். பட் ஐ வில் பி வித் யூ, கஷ்டம்தான், ஆனால் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்பது. 7வது வசனம், வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான். நீ ஒன்றும் பயப்படாத, வேலையால் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான். கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு நிச்சயமாய் உண்டு என்கிற உறுதி அதில் இருக்கிறது. இந்த 10:2 பின்னணியில் therefore pray earnestly to the Lord of the harvest to send out laborers into his harvest. நம்ம என்ன ஜெபம் பண்ண சொல்லி கேட்குறாரு நம்மளை அப்படின்னா, அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம், ஆகையால் அறுப்புக்கு எஜமான் கடவுள் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். நம்மளை ஜெபம் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ப்ரே, கான்ட்ரிபியூட், பார்ட்டிசிபேட். What my appeal to my congregation, Rod Shepherd Memorial Church members, please pray for this. கடவுளுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியிலே நாம் ஈடுபட வேண்டும். நம்மையே கடவுள் கரத்தில் கொடுக்க வேண்டும். Pray for it. Contribute. There are people already doing it. They need your prayer support. They need your material support. Pray, contribute, participate.
இதை உணர்ந்து தொடர்ந்து நாம் ஜெபிக்கவும், சுவிசேஷ ஊழியத்திற்காக தயால குணத்தோடு தாராளமாய் கொடுக்கவும், அறுப்பு மிகுதி ஆட்களோ குறைவு என்கிற நற்செய்தி அறிவிப்பில் ஈடுபடவும் கடவுள் நம்மை அழைக்கிறார். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த இறையரசு பணிக்கென சிறப்பாக தெரிவு செய்யப்படுகிறவர்கள் திருச்சபையார். இறையரசு பணிக்கென சிறப்பாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த ராஜரீக ஆசாரிய பரிசுத்த கூட்டமும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாக இருக்கிற நீங்களும் நானும் சுவிசேஷ பணியில் உடனடியாக இணைவது, இறங்குவது அவசியம், முக்கியம். இந்த ராஜரீக ஆசாரிய பரிசுத்த கூட்டம் என்கிறதிலே நமக்கு எவ்வளோ பெருமை இருக்கிறதோ, எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கிறதோ, அதில் கொஞ்சம் கூட குறையாமல் இந்த சுவிசேஷ பணியில் ஈடுபடுவது, இதில் இணைவது, இதில் இறங்குவது அவசியம், அவசரம். காரணம், இதை வேறு யாரும் செய்யப்போவதில்லை. இந்த பணியை வேறு யாரும். அதனால் தான் கடவுள் மரித்தவர்களை அடக்கம் பண்ணட்டும், கடவுளுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கிறதற்கு நீ போ என்று கடவுள் சொன்னார். கண்களை மூடி கடவுளை நோக்கி இந்த அருமையான காலத்தில் இந்தியாவில் நம்மை அழைக்கிறார். இந்த லேட்டி சண்டே இறை மக்களுக்கான ஞாயிறு, இறை மக்களின் சாட்சியை, வாழ்வும் பணியும் சாட்சியாக இருக்க வேண்டும். நாம் இதற்காக ஜெபிக்க வேண்டும், நாம் இதற்காக கொடுக்க வேண்டும், நாம் இதில் முழுமனதோடு பங்கேற்க வேண்டும். ஒரு சுவிசேஷ பணிக்கு புறப்பட்டு போனோம் அப்படின்னு நினைக்கணும். ஆமாண்டவரே, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாய் 60, 100, 1000, லட்சமாய் பலன் தந்து உம்முடைய ராஜ்யத்தை கட்ட அற்பர்களும் பாவிகளுமாகி எங்களை உம்முடைய கையின் கருவியாய் எடுத்து பயன்படுத்த எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வழிநடத்தும், பயன்படுத்தும். கிறிஸ்து இயேசுவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் கடவுளே. ஆமென். அருளுரையை கேட்ட நாம் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்து கொள்ளும்படியாக அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளுக்கு உற்பத்தி பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர் இருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வளமுள்ள பிதாவாகிய தேவனது வலது பாற்றில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை சுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசு சபையும் பரிசுவான்களை ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று சுவாசிக்கிறேன். ஆமென். நாம் யாவரும் இணைந்து கிறிஸ்துவ கீர்த்தனைகளில் தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே என்ற பாடலை நாம் பாடுவோம். அப்பொழுது நம்முடைய காணிக்கைகளை படைப்போம். திவ்ய
காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே. காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே. பாவத்த சிறந்தை அறுத்து சாபத்தை தொலைக்க கண்டுண நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தாவியே மீட்க தாவியே உயிரை தாமே ஈந்தவரா. பாவியை மீட்க தாவியே உயிரை தாமே ஈந்தவரா. இன்னும் நீரிய கருணை நிலைவரமுண்டு நிரம்புதி என் மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காலையை பனி போல் மாயமாயாவும் மாயமாய் நீங்கிவிடும். காலையை பனி போல் மாயமாயாவும் மாயமாய் நீங்கிவிடும். என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பும் கருத்தாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. திருச்சபைக்கான அறிவிப்புகள். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாள் திருமண நாளை காண்கிற அனைவரையும் திருச்சபை சார்பாக வாழ்த்துகிறேன். எல்லாம் வல்ல கடவுள் உங்கள் யாவருக்கும் எல்லா அருளையும் சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் அருள்வாராக. எட்டாம் தேதி வியாழக்கிழமை ஜூம் மீட்டிங் இருக்கும். அதில் பங்கேற்க அழைக்கிறேன். 9ஆம் தேதி வெள்ளி காலை 10 மணி முதல் 12 வரை உபவாச ஜெபம் நடைபெறும், ஆலயத்தில் நடைபெறும். அதிலேயும் பங்கேற்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய காலை மாலை வழிபாடுகள் தொடர்ந்து நடைபெறும். திருவிருந்து மட்டும் ஆலயத்தில் நடைபெறாது. எனவே நாம் குழுக்களாக விமென்ஸ் ஃபெலோஷிப், யூத் ஃபெலோஷிப், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் என்று நாம் குழுவாக கூடுகிற வாய்ப்புகளில் நீங்கள் விரும்பினால் அது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் ஆலயத்து வருகிற பொழுது முகக்கவசம் அணிந்து வர வேண்டும். கிருமி நாசினியை கட்டாயம் பயன்படுத்த வேண்டும். ஆலயத்தில் ஒழுங்கு பண்ணப்பட்டிருக்கிற இடைவெளியை நீங்கள் கட்டாயம் ஒத்துழைப்பு தந்து பயன்படுத்த வேண்டும். 65 வயதிற்கு மேலும் 10 வயதிற்கு கீழும் வயதுள்ளவர்கள் வருவதை தவிர்க்க வேண்டும் என்பதை நாங்கள்
வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். சிக் கம்யூனியன் டு த எல்டர்ஸ். நீங்கள் ஒருவேளை சிக் கம்யூனியனாக இருந்தாலும் எல்டர்ஸ் கம்யூனியனாக இருந்தாலும் நீங்கள் அழைக்கிற அழைப்பின் அடிப்படையிலே அது உங்களுக்கு பரிமாறப்படும். ஞாயிறு மத்திய உணவு பட்டலம் வழங்கும் நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறுகிறது. இந்த ஞாயிற்றுக்கிழமையும் பர்னேஸ்வரம் கல்லறை தோட்டத்தில் பண விதைத்தல் மாலை 3 மணிக்கு நடைபெறும். நம்முடைய திருச்சபை வாலிபர்கள் அதில் பங்கேற்பார்கள். தொடர் ஜபம் தொடர்ந்து நடைபெறும். அக்டோபர் நவம்பர் மாத நிகழ்ச்சி நிரல் இந்த மாதம் நம் குடும்பங்களுக்கு வந்து சேரும். அவ்விதமாகவே நாம் முழுமையாக அனைவரும் ஆலயத்தில் பங்கேற்கும் நாள் வரை இந்த டிவி ஊழியமும் தொடர்ந்து நடைபெறும். இந்த வாரம் இந்த டிவி ஊழியத்தை ஸ்பான்சர் செய்திருக்கிறவர்கள் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜோசப் இயேசுபாதம் குடும்பத்தினர் ரூபாய் 5000 அவர்கள் காணிக்கையாக அளித்திருக்கிறார்கள். நான் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் கடவுளே, எங்களையும் எங்கள் காணிக்கைகளையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். உடைய கரத்தில் வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். இந்த நாட்களில் நீர் பாராட்டியிருக்கிற சரீர பலத்திற்காக, சுகத்திற்காக, ஜீவனுக்காக, குடும்பங்களிலே கொடுத்திருக்கிற நிறைவுக்காக, நிம்மதிக்காக, அமைதிக்காக, சமாதானத்துக்காக, சந்தோஷத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். வயது முதிர்ந்தவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், தாய்மார்கள், சுகவீனமாக இருக்கிறவர்கள், இவருடைய எல்லாருடைய வாழ்விலும் உடைய பாதுகாப்பும் உம்முடைய ஆலோசனையும் வழிநடத்தும் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடைய குடும்பங்களிலிருந்து தூர தேசத்தில் இருக்கிற அருமையான பிள்ளைகள், குடும்பங்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் சிறப்பாய் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களின் பாதுகாப்பையும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தையும் ஆலோசனைகளையும் தந்து வழிநடத்த வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடைய ராட்சப நினைவாலய திருச்சபையினுடைய வாழ்விலும் பணியிலும் ஆண்டவருடைய அனுக்கிரகமும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலும் நிறைவாக இருக்கவும், நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் செய்கிற குறை குற்றங்களை தயவாக மன்னித்து நிறைவானவருடைய ஆலோசனைகளினால் உமக்கு சாட்சியாக இருக்க ஒவ்வொருவரையும் பயன்படுத்த வேண்டும் என்றும், குறிப்பாக இந்த பரிசுத்த ஞாயிறு ஆராதனையை லேட்டி சண்டேவாக, இறைமக்கள் ஞாயிறாக, திருச்சபை மக்கள் யாவருக்காகவும், திருச்சபை வாழ்விலும் பணியிலும் ஈடுபட்டு செயல்படுகிற யாவருக்காகவும், அவர் தம் குடும்பங்களுக்காகவும், இவ்விதமான பல்வேறு ஊழியங்களில் ஈடுபட்டிருக்கிற திருச்சபை மூப்பர்கள் அனைவருக்காகவும், அவருடைய குடும்பங்களுக்காகவும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொருவரையும் நன்மையினால், கிருபையினால், இரக்கத்தினால் முடிசூட்டி ஆசீர்வதித்து வழி நடத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஆசீர்வாதம் நம் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நிறைவாய் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே போய் வாருங்கள். கர்த்தரின் நாமத்தினாலே ஆமென்.